கப்பல்கள்ல ஏன் 2 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின் ப்ரொபல்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க? முதல் காரணம் எடையும் அளவும். கப்பலுக்கு குறைந்த அளவும் குறைந்த எடையும் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஜின் தான் தேவைப்படுது. அதனால 2 ஸ்ட்ரோக்கையும் 4 ஸ்ட்ரோக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 ஸ்ட்ரோக் தான் கம்மியான எடை இருக்கும். 2 ஸ்ட்ரோக்ல கம்மியான மூவிங் பார்ட்ஸ் இருக்கு, 4 ஸ்ட்ரோக்ல பார்ட்ஸ் அதிகமா இருக்கும். ரெண்டாவது டைரக்ட் டிரைவ். இன்ஜின்ல இருந்து இருக்கக்கூடிய கிராங்க் ஷாஃப்ட்டை டைரக்டா கொண்டு போய் கப்பலுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொபல்லர்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. வேற எந்த ஒரு இன்டர்மீடியேட் கியர் பாக்ஸும் உள்ள இருக்காது. ஏன்னா கப்பல்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜின் கிடையாது. நம்ம கார்ஸ்லயோ பைக்ஸ்லயோ யூஸ் பண்ற மாதிரி அது ஒரு லோ ஸ்பீட் இன்ஜின். ஏன்னா இந்த இன்ஜினோட சைஸை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த இன்ஜினோட ஸ்ட்ரோக்ல இருந்து பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம கப்பலுக்கு 4 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க நமக்கு ஒரு ரிடக்ஷன் கியர் பாக்ஸ் தேவைப்படும். அப்புறம் ஹெவியான ஒரு ஃப்ளைவீலும் தேவைப்படும். அடுத்தது காஸ்ட். 2 ஸ்ட்ரோக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. இதுவே நீங்க 4 ஸ்ட்ரோக் போனீங்க அப்படின்னா அங்க இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதனால 2 ஸ்ட்ரோக் இன்ஜினையும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினையும் காஸ்ட்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் விலை மலிவா இருக்கும். 2 ஸ்ட்ரோக்கையும் 4 ஸ்ட்ரோக்கையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான பார்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால அதே சமயம் நமக்கு மெயின்டெனன்ஸும் அதிகமா வைக்கும். அதனால கப்பல் பெருசா மெயின்டெனன்ஸ் வேலை வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் 4 ஸ்ட்ரோக் பதிலா 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது ஃபியூயல். நம்ம காருக்கும் பைக்குக்கும் யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ரிஃபைன் பண்ணப்பட்ட ஃபியூயல் வந்து நம்ம அங்க யூஸ் பண்ண போறது இல்ல. கப்பல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் வந்து லோ கிரேட் ஹெவி ஃபியூயல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்க்க ரொம்ப கெட்டியா தார் மாதிரியே இருக்கும். இந்த ஃபியூயல் தான் கப்பலுக்கு யூஸ் பண்றாங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினால இந்த மாதிரியான ஃபியூயலை ஹேண்டில் பண்ண முடியாது. 2 ஸ்ட்ரோக் தான் அதுக்கு பெட்டர். திக்கான ஃபியூயல் உள்ள வரும், அரைகுறையா கம்பஷன் ஆகும், ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ் மூலமா அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவாங்க. 2 ஸ்ட்ரோக்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். 2 ஸ்ட்ரோக்ல பொல்யூஷன் அதிகமா வரும். ஆனா கப்பல்ல இத்தனை ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்றதுனால பொல்யூஷன் அப்படின்ற ஃபேக்டரை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க 4 ஸ்ட்ரோக்ல வரா இல்ல 2 ஸ்ட்ரோக்ல வரா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.